வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 27 ஆஃப் பெருவடை சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். 20 டேஸ்க்கு மேலவே கோழி குஞ்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால நேற்றுலாம் ரொம்ப தகரத்தெல்லாம் தள்ளி விட்டாங்க, ஃபீடரிங்கெல்லாம் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அதாவது கோழி குஞ்செல்லாம் ரெஸ்ட்டில் இருந்தாங்க. ஒரு தேங்காய் அரை மூடி அப்படியே இருந்தது, அது அப்படியே வச்சிட்டேன். தீனியும் ஃபுல்லாக சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. தண்ணியும் நிறையா, ஒரு 2 லிட்டர் தண்ணி மிச்சமாக இருந்துச்சு. நேற்று வேப்பலை கொடுத்துருந்தேன், வேப்பலை நல்லா சாப்பிட்டாங்க. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரத்தில் இலைத்தலைகள் நல்லாவே எடுத்துக்கிறாங்க. அதே போல் கோழி குஞ்சுகளோட அட்டகாசம்லாம் தாங்கவே முடியல. எல்லாம் காலை கொத்துறது, அப்புறம் தீனி போடுறதுக்குள்ளேயே ரொம்ப உக்கிரமாக இருக்காங்க. அந்த சாக்கை விரிக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுடுறேன், மந்திரவாதியெல்லாம் ஆகிடுறேன். சாக்கை ஜீ பூம்பான்னு சொல்லிட்டு போட்டால் அப்புறம் டக்குன்னு சாக்கு மேலே எல்லோரும் ஏறிடுவாங்க. அந்த புழுவை அள்ளி போட்டது தான். அவங்களோட ஸ்பீடை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கள் கண்ணெல்லாம் புழுவில் மட்டும்தாண்டா இருக்கும், நீ என்ன வேணால் பண்ணிக்கிடான்னு சொல்லிவிட்டு நம்ம புழு போடுற இடத்துலலாம் போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 2 நண்பர்கள் டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி இது மாதிரிலாம் செலவு பண்ணால் ப்ரூடிங்கில் உங்களுக்கு எப்படி ப்ரோ செலவு கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போன பேட்சில் எனக்கு ஒரு 30 சிக்ஸ் மார்ட்டாலிட்டி ஆச்சு ப்ரோ. இந்த பேட்சில் ஆல்ரெடி 2 தான் ஆயிருக்கு. ஸோ மார்ட்டாலிட்டி 30 சிக்ஸு நமக்கு அந்த காசு இதில் வந்துடும் ப்ரோ. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கோழி குஞ்சுகள் புதுமையாக கொடுத்துட்ருக்கோமோ அந்தளவுக்கு வளர்ச்சி விகிதம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளே என்ன தான் பிரியாணி எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிறனால டெய்லியும் பிரியாணி சாப்பிட்டா பிடிக்காதுல்ல, அதே மாதிரி தான் நம்ம கோழித்தீவனம் என்ன தான் கோழி குஞ்சுகளுக்கு டேஸ்ட்டாக சத்தாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறது கோழி குஞ்சுகளுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வெரைட்டியாக கொடுத்தோம்னா கோழி குஞ்சுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். நம்மளோட கோழி குஞ்சுகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. யாருக்காவது தேவைன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பேஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ரெடி சேலுக்கு வரும்போது அந்த டயத்தில் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா அடுத்த பேட்சில் தான் எடுக்கணும். அப்புறம் நம்ம கோழி குஞ்சுகளோட விலை 300 ரூபா. 30 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். 30 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் எப்போ எடுத்தாலும் அதே 300 ரூபா தான். 35வது நாள் நம்ம ஆர்டிவிகே ஆர் ஃபவுல் பாக்ஸ் 2ல் ஏதாவது ஒரு வேக்சின் போடுவோம், போட்டே கொடுத்துடலாம். உங்களுக்கும் ப்ரூடிங் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை நமக்கு டிஎம்மும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.